தர்மன் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழாவில் அதிரடியாக பேசிய ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் அடுத்து ஜெயிலர் 2ஆம் பாகம் இந்த ஆண்டு வெளியாகி இன்னொரு மெகா பிளாக் பஸ்டர் படத்தை தமிழ் சினிமாவுக்கு தர காத்திருக்கிறது. இந்த நிலையில் ஓ மை கடவுளே, டிராகன் படங்களை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் கமலஹாசன் தயாரிக்க ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 படத்திற்கு தர்மன் என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் ஆக்ஷன் டாக்டராக கையில் கத்தி வைத்துக் கொண்டு எதிரியை குத்திக் கொள்ளும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சர்ப்ரைஸாக படக்குழு வெளியிட்டுள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பேட்ட படத்தில் சிம்ரன் இணைந்து நடித்த நிலையில் கமலஹாசனுடன் ஏற்கனவே அவர் சில படங்களில் நடித்துள்ளார். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் சிம்ரனுக்கு பெரிய வாய்ப்பாக தர்மன் படத்தில் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிம்ரன் மட்டுமின்றி தர்மன் படத்தில் இன்னொரு லீட் ஹீரோயினாக ராஷி கண்ணாவும் நடிக்கிறார். படத்தின் பூஜையில் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி வருகிறது. அனிருத் இசையில் மொத்தம் 8 பாடல்கள் படத்தில் உள்ளதாக அஸ்வத் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது பாணியில் கலகலப்பாகவும் அதே சமயம் அதிரடியாக பேசினார். மேடையில் பேச தொடங்கிய ரஜினிகாந்த், என்னை மேடையில் பேச அழைக்கிறோம் என்று சொல்லும் பொழுதே எனக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் பேசினாலே பிரச்சனைதான். ஒன்னு எனக்கு ப்ராப்ளம் வரும், இல்லை என்றால் மற்றவர்களுக்கு ப்ராப்ளம் வரும். ரொம்ப நாள் கழித்துதான் நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் அவர்களுக்கு நம்மை பிடிக்காது. அதே போல நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் பிடிக்கும் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். இதனால் நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். கமலால் தான் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்தில் நடிக்கும் வாய்ப்பே எனக்கு கிடைத்தது. இது போல கமல் எனக்கு செய்த உதவிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ராஜ்கமல் தயாரிப்பில் இந்த தர்மன் படத்தில் நான் நடிப்பது மிகப்பெரிய சந்தோஷமாக, மிகப்பெரிய பொறுப்பாகவும் இருக்கிறது. இந்த தர்மன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நாளையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது என்றார்.